ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபக்குக் 3:19. அமேன். எப்போ கர்த்தர் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார்னா, ஒன்றுமே பலனே இல்லை, என்னால் நடக்க முடியாது, என்னால் உயரமான ஸ்தலங்களில் ஏற முடியாது, என்னுடைய பலவீனம் என்னை முழுமையாய் அடித்து விட்டது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, அது ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி. இப்படி நடக்கின்ற காலகட்டத்தில் கர்த்தர் உயிரூட்டுகின்ற வார்த்தையாக சொல்லுகின்ற அவருடைய வார்த்தை, மான்களின் கால்களைப் போல உன்னுடைய கால்களை ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவ்வளவு பலத்தை அவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய உடலிலும் ஒரு பெரிய பலனாய் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற உற்சாகம் என்னவென்றால், நான் உனக்கு பரிபூர்ண பலத்தை கொடுப்பேன். அந்த பலன் சாதாரணதாக இருக்காது. மான்களின் கால்களை போல உன்னுடைய கால்கள் மாறி பலனடைந்து நீ உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் நினச்சிருக்கிறது கொஞ்சம்தான். நான் கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க வைக்க இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை ப்ராமிஸாக கொடுக்கின்றார். அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. எப்படி மழை பெய்து அது எதற்காக பெய்ந்ததோ அதனுடைய நோக்கத்தை, அந்த பூண்டை வளர்க்க செய்து அவருடைய அந்த நோக்கம் நிறைவேறுகிறதோ, மழை திரும்பி அது வந்த இடத்துக்கு போகாது. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையும், அவர் எதற்காக இந்த வார்த்தை என்று கொடுக்கின்றாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிப்போம். அமேன். God bless you all.